அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான வாழ்விற்கு அவசியமான அடிப்படை விடயங்களில் ஆரோக்கியம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த ஆரோக்கியம் பற்றிய அறிவையும் தெளிவையும் விழிப்புணர்வையும் தரும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது வசந்தம் தொலைக்காட்சியினூடாக நமக்கு இந்த ஆரோக்கியம் பற்றிய பல்வேறு விடயங்களை தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் இருதயத்தினுடைய தொழிற்பாடு அதனோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றிய விடயங்களில் தான் தெளிவினை பெற இருக்கின்றோம். எமக்கான தெளிவினை தருவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் நவலோக வைத்தியசாலையினுடைய விசேட இருதய வைத்திய நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பிரியதர்ஷன் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், எங்களுடைய அவயத்தை பார்த்தோமானால் பல்வேறு அவயங்கள் இணைந்து ஒரு உடலிலே தொழிற்படுவதனால் தான் நாங்கள் செயற்படக்கூடியவாறு இருக்கின்றது. அத்தகைய அவயங்களில் மிக முக்கியத்துவம் பெறுவது இருதயம். அது ஒரு மைய புள்ளியாக இருக்கின்றது. நாங்கள் உயிர்ப்போடு இருக்கின்றோமா என்பதை உறுதி செய்வதற்கு கூட இந்த இருதயத்தினுடைய செயற்பாடு தான் அவசியமாக இருக்கின்றது. எனவே அத்தகைய முக்கியத்துவம் பெறுகின்ற எங்களுடைய உடல் உறுப்பாக இருதயம் பற்றிய ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? நீங்கள் சொன்னது சரி. நம்ம உடம்புல மிக முக்கியமானது பிரெயின், அடுத்தது ஹார்ட் தான். இப்போ ஹார்ட்டை பற்றி நீங்கள் கதைச்சோம்னா ஹார்ட்டில் நெஞ்சில் நடுவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நடுவில் இல்லை, ஹார்ட் உங்களுக்கு இடது பக்கத்தில் தான் இருக்குது. மெயின் நடுவில் இருந்தாலும் இடது பக்கம் திரும்பி தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு மோட்டர் மாதிரி. நீங்கள் கார் மோட்டரை நினச்சிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஹார்ட்டை நீங்கள் நினச்சிங்கன்னா அது இட்ஸ் அ மோட்டார். இட்ஸ் பம்ப்ஸ் த பிளட். இது ஹார்ட் எங்களுக்கு முழு குருதியை எங்களை முழு உயரத்துக்கும் பம்ப் பண்ணணும். ஒரு மோட்டர் மாதிரி வேலை செய்யும். ஆனால் மிக முக்கியமான என்ன யோசிச்சிங்கன்னா, இது மோட்டர் மாதிரி வேலை செய்கிறதுனாலும் எந்த மோட்டருக்கும் நீங்கள் டீசல் கொடுக்கறதுக்கு அண்ட் ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரிசிட்டிஸ் இருக்கிறதுக்கு இது அதே மாதிரி தான் எங்களோட ஹார்ட்லேயும் மோட்டர் ஹார்ட் மசில் தான் எங்களுக்கு பம்ப் பண்ணணும், ரைட்? ஆனால் அதுக்கும் அது வேலை செய்கிறதுக்கு தேவையான குருதி அதுக்குன்னு ஸ்பெஷல் சிஸ்டமில் போகும். அதுதான் டீசல் மாதிரி. அதுதான் நீங்கள் ஹார்ட்டுக்கு மேலே குருதி குழாய்கள். அது ஹார்ட்டுக்கு தான் அந்த குருதியை கொடுக்கும். அப்போ ஹார்ட் உடம்பு பூரா ரத்தத்தை பம்ப் பண்ணாலும் அதுக்கு தனியாக வேறு பிளட் சப்ளை இருக்கும். உதாரணமாக சொன்னால் மேனேஜர் எல்லாருக்கும் சேலரி கொடுத்தாலும் அவரோட சேலரி எடுத்துக்கிடுவார். அதே மாதிரி தான் ஹார்ட் உடம்புக்கு பூரா பம்ப் பண்ணாலும் அதுக்கு தேவையான குருதிகள் அது எடுக்கும். அது வேலை செய்கிறது. அந்த குருதியில் தான் ஆக்சிஜன் தான் மோட்டர் வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் இந்த ஒரு ரிதமில் துடிக்கிறதுக்கு ஹார்ட்டுக்கு கரண்ட் தேவை. நாங்கள் பேட்டரியிலேருந்து கார் மோட்டர் மாதிரி தான் ஹார்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்கிறது கரண்ட் தேவை. ஸோ ஹார்ட் ஹேஸ் எலக்ட்ரிக் சிஸ்டம் ஆல்சோ. ஒரு கரண்ட் சிஸ்டமும் ஒன்று இருக்குது ஹார்ட்டுக்குள்ளுக்கு. சரி, அப்போ ஹார்ட்டை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் எடுத்த பக்கம் துடிக்கிறது ஒரு ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் ஒரு மோட்டர். அதுக்கு ஃபியூவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபியூவல் சிஸ்டம், ஒரு டீசல் மாதிரி கொடுக்கறதுக்கு, அதுக்கு போகிற கரண்ட் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி, மின் தொழிற்பாடு இருக்குது. இது மூணும் சேர்ந்து அந்த ஹார்ட் வேலை செய்யுது. அப்போ ஹார்ட் தொழிற்பாடு என்ன, அது முழு உடம்புக்கும் இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணதுக்கு. நீங்கள் கேட்குறதுக்கு லேசாக இருந்தாலும் அந்த சின்ன அவயம் நம்மளோட மூளை மட்டும் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு, திருப்பி காலில் ரத்தத்தை திருப்பி மேலே எடுக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு சிக்கலான தொழிற்பாடை தான் ஹார்ட் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நொடி பொழுதில் லப்டப் என்கின்ற இரு சத்தங்களுக்கு இடைப்பட்ட அந்த காலவழியில் தான் உடல் முழுவதற்கும் தேவையான குருதியை இதயம் வழங்கி பெற்றுக்கொள்கின்றது. சுத்திகரித்து மீண்டும் தேவையான போது அனுப்புகின்றது. எனவே இவ்வாறு சிறப்பு பெறுகின்ற இந்த இருதயத்தினுடைய தொழிற்பாடு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். எனவே டாக்டர், இந்த பல்வேறு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது பரவலாக இன்றைய காலகட்டத்தில் கடந்த காலங்களை காட்டிலும் அதிகரித்து வருகின்றது. இதற்கு எங்கள் வாழ்க்கை முறை கூட ஒரு காரணம். எனவே இந்த முக்கியமான இருதய நோய்களை கண்டறிவதற்கு அறிகுறிகள் எவை? இருதய நோய்கள் நிறையா இருக்குது. நாங்கள் நினைக்கிற மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக் மட்டும். மாரடைப்பு விட்டால் ஆளுகளுக்கு இருதயம் பற்றியே தெரியாது. ஆனால் இருதய நோய்கள் மிகவும் ஏராளமான நோய்கள் இருக்குது. ஆனால் நோய்கள் ஏராளமாக இருந்தாலும் குணங்குறிகள் 5 தான் இருக்குது. 5 குணங்குறிகளில் நீங்கள் சந்தேகப்படலாம் இது ஹார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு. முக்கியமானது நெஞ்சு வலி மிக முக்கியமான குணங்குறி. அந்த குணங்குறியை நீங்கள் ஹார்ட்டில் எந்த இடத்துல அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ சாதாரண ஒரு ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்டுக்கு நெஞ்சு நடுவில் தான் வலி வரும். நெஞ்சு வலிங்கிறது பிழையான கருத்து. தமிழில் தான் அழகான வார்த்தை இருக்குது, மார் வலி இல்லை, மாரடைப்பு. பிகாஸ் ஒரு யானை நெஞ்சில் ஏறி அமுந்தால் எப்படி நெஞ்சு அமுகப்படுமோ அப்படி தான் பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க வலி இருக்குதான்னு. இல்லை வலி இல்லை சார் அப்படிம்பாங்க. சரி, இது வலி இல்லை, உண்மையாக மாரடைப்பு. நெஞ்சு அமுகப்படும், அப்புறம் கழுத்துலையும் கையிலையும் வலி வரும். அதுதான் நெஞ்சு வலி ஒரு முக்கியமான அது உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்தால். இரண்டாவது குணங்குறி தான் மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்.
வலி இருக்காது. அதனால அவங்க ஹார்ட் டாக்டர்கிட்ட வரவே மாட்டாங்க. அஸ்மா பார்க்குற டாக்டர்கிட்ட போவாங்க, எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கிற நேரம் இழப்பு இருந்துச்சுன்னா, ஸ்டெப்ஸில் ஏறுற நேரத்தில் முந்திய விடையும் மூச்சு வாங்குச்சுன்னா, உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு. அது 2வது குணங்குறி, நெஞ்சு வலி இல்லாட்டி மூச்செடுக்க கஷ்டம். 3வது குணங்குறி தான் கால் 2ம் வீங்குது. ஒரு கால் இல்லை, 2 கால். என் ஹார்ட் நடுவில் தான் இருக்குது. 2 காலும் உங்களுக்கு கணுக்கால்ட்டு வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க சான்சஸ் கூட. கணுக்கால் வீக்கணும் எல்லா ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து பயந்துடாதீங்க. நான் பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் ஓடி வருவாங்க டாக்டர்கிட்ட. அப்படி இல்லை. ஆனால் கணுக்கால் 2 கால் 2 வீக்கம் இருந்துச்சுன்னா அது ஹார்ட்டாக இருக்கலாம். இது 3வது குணங்குறி. 4வது குறிகள் தான் நெஞ்சில் நீங்கள் உங்களோட இருதய துடிப்பு அப்நார்மலாக இருக்கும். அதாவது சரியாக வேலை செய்யாது, டக் 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 அப்படி வேலை செய்யும். சில பேர் இருந்தாப்புல வேகமாக வேலை செய்யும், இருந்தாப்புல அவங்க சொல்லுவாங்க மோட்டர் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு. அப்புறம் தன்னாலே குறைஞ்சிடும். அந்த நேரம் அவங்களுக்கு மயக்கமெல்லாம் வர பார்க்கலாம். ரைட், அது 3வது குணங்குறி. விட்டு விட்டு நெஞ்சு இருதய துடிப்பு மார்பு வேலை செய்கிறது. 5வது குணங்குறி தான் மயக்கம் போட்டு விழுகிறது. நல்லா இருப்பாங்க, திடீர்னு மயக்கம் போடுவாங்க. முக்கியமாக இல்லை முதியவர்களுக்கு தான் இருக்கும். திடீர்னு காலையில் எழும்பி டாய்லெட்டுக்கு போவாங்க, மயக்கம் போடுவாங்க. இல்லாட்டி பேப்பர் வாசிக்கிட்டு இருக்குன்னு மயக்கம் வரும். ரைட், அவங்க அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன மயக்கம் தானே, வயசுக்கு வருது, எனக்கு போஷணை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீவா மைலோலாம் வாங்கி கொடுப்பாங்க. ரைட், ஸோ ஆனால் அது ஹார்ட்டாக இருக்கலாம். ஹார்ட் பம்ப் வேலை செய்கிற தொழிற்பாடு குறையிற நேரத்தில் மூளைக்கு போகிற ரத்தத்தின் அளவு குறையும். அப்போ அவங்களுக்கு மயக்கம் வரலாம். ஸோ இந்த குணங்குறிகள் தான் சாதாரணமாக குணங்குறிகள். நீங்கள் நெஞ்சு வலி இல்லாட்டி அதீத மூச்சு எடுக்கிறது கஷ்டப்படுற நேரத்தில், இல்லாட்டி கால் வீங்குதல், நெஞ்சு படபடன்னு அடித்தல், இல்லாட்டி மயக்கம் வருது. இந்த குணங்குறிகள் இருந்தால் நீங்கள் ஒரு இதய வைத்திய நோய் நிபுணரை அணுகிறது நல்லது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த 5 அறிகுறிகளும் பொதுவாக இருதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் கண்டுபிடிக்கும். இதிலே நீங்கள் முதலாவது குறிப்பிட்ட அறிகுறி டாக்டர் நெஞ்சு வலி என்று. நமக்கு சில சமயங்களில் இருக்கின்ற தேவையற்ற பயம் கூட நமக்கான ஆரோக்கியத்தை குலைப்பதற்கு வாய்ப்பை தருகின்றது. எனவே இந்த நெஞ்சு வலிகள் அனைத்தும் மாரடைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் உள்ளனவா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அது எல்லாரும் அப்படித்தான். நெஞ்சு வலி எல்லாமே மாரடைப்பு இல்லை. ஹார்ட்டில் இருக்க நெஞ்சு, நான் முதல்ல சொன்ன மாதிரி நெஞ்சு ஹார்ட் வேலை செய்கிற அளவு, ஹார்ட்டுக்கு ரத்தம் குறைவாக வர நேரத்தில் நீங்கள் நடக்கிற நேரம் தான் நெஞ்சு வலி வரும். நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் நெஞ்சு வலி இருக்காது, குறைஞ்சிடும். நடக்கிற நேரத்தில் நெஞ்சு வலி கூடும், படிக்கட்டில் ஏற நேரம் நெஞ்சு வலி கூடும். அதனால் ஹார்ட்லேருந்து வர வலி தான் இருக்கும். அந்த வலி சரியாக நெஞ்சு நடுவில் இருக்கணும். முதல்ல கூறியபடி நெஞ்சு நடுவில் இருந்து உங்களோட ஷோல்டர் பிளேடு கழுத்துக்கு வரும், 2 சைடில், கை 2க்கும் வரலாம். நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு ஜாக்கும் வரும், இந்த 2 தாடைகளுக்கும் வரலாம். எங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, தாடை வலி வந்தோன்னா டென்டல் டாக்டர்கிட்ட போனாங்க. அப்புறம் டென்டல் டாக்டர் எங்களுக்கு அனுப்பிவிட்டார். சரி, அதனால் தாடை வலி 2 தாடைகளும் நடக்கிற நேரத்தில் வலி வந்துச்சுன்னா, உட்காந்து நடக்கிற நேரத்தில் வலி கூடும், உட்காந்து வலி குறைஞ்சிச்சுன்னா அது ஹார்ட்டாக இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில அறிகுறிகள் காணப்படும் இடத்திலே அதற்கான அக்கறையை சரியாக நாங்கள் கொடுத்து உரிய நேரத்தில் அதற்கான சிகிச்சை எடுக்கின்ற பட்சத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெகுவாக குறைக்க முடியும். இருதயம் என்பது உடல் இயக்கத்தில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு உறுப்பாக இருக்கின்றது. ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் உடல் முழுவதும் வழங்கப்படுகின்ற போதுதான் எங்கள் நாளாந்த வேலைகளை கூட சுறுசுறுப்பாக எங்களால் செய்ய முடியும். இந்த வார ஆரோக்கிய நிகழ்ச்சிகளே இருதய தொழிற்பாடு மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றிய விடயங்களை தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தருகின்ற நவலோக வைத்தியசாலையினுடைய விசேட இருதய வைத்திய நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பிரியதர்ஷன் அவர்கள். டாக்டர், நீங்கள் பொதுவான அறிகுறிகள் மூலம் பல்வேறு இருதய நோய்களை கண்டறியலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில இருதய நோய்கள் இருக்கின்றன. அதை பற்றிய அறிவும் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே பொதுவான இருதய நோய்கள் பற்றிய விளக்கத்தை தர முடியும்? பொதுவான இருதய நோய்களை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வயது கூடியவர்களுக்கு, சில்ட்ரன் சிறுவர்களுக்கு வர இருதய நோய்களாக 2ஆக இருக்குது. மிக எல்லாம் பயப்படுறது ஹார்ட் அட்டாக் தான். ஹார்ட் அட்டாக் தான் இலங்கையில் மிக அதிகம். நாங்கள் மிக துக்கமான விஷயந்தான். நீங்கள் ஃபாரினர்ஸ் யூரோப்பியன்ஸை விட ஏஷியா கண்ட்ரியில் தான் எங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்ஸ் கூட. அடுத்தது ஹார்ட் ஃபெயிலியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் தொழிற்பாடு தன்மை குறையும். ஹார்ட் தொழிற்பாடு தன்மை குறையினால இழைப்பு இருக்கும், கால் வீங்கும். ஹார்ட் தொழிற்பாடு தன்மை குறைவாக இருக்கும். அது 2ம் மிகவும் முக்கியமானது. இலங்கையில் மிக அதிகமாக இந்த 2 நோய்கள் தான் இருக்குது. இதை விட சில நோய்கள் இருக்குது சில்ட்ரனுக்கு.
அதாவது அடால்ட்ஸுக்கும் இருக்கலாம். ஹார்ட் வேல்வ்ஸ், ஹார்ட்டுக்குள்ளுக்கு வேல்வ் இருக்குது, ரத்தம் ஒரு திசையில் மட்டும் பயணிக்கும். நீங்கள் இந்த பைசிக்கல் டியூபில் பார்த்துருப்பீங்க, காற்றடிக்கிற வேல்வ்ஸ் இருக்கும், ஒன்று காற்று ஒரு சைடில் தான் போகும், திரும்பி வராது. அதே மாதிரி ஹார்ட்லேயும் வேல்வ்ஸ் இருக்குது. இந்த வேல்வ்ஸ் ரத்தத்தை குருதி ஒரே திசையில் தான் சொல்ல விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த வேல்வில் டேமேஜ் இருந்துச்சுன்னா ரத்தம் பிழையான திசையில் செலுத்த தொடங்கிடும். அப்போ சில பிரச்சனைகள் வரலாம். இது சிறுவர்களுக்கு இருக்கும், இல்லை முதியவர்களுக்கு இருக்கலாம். அடுத்த காமனாக அது வந்து சரியான காமனான நோய். அடுத்து சிறுவர்களுக்கு இருக்கான காமன் நோய் தான் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்கிறது. பிறப்பிலேயே ஹார்ட்டில் வர நோய். நாங்கள் ஹோல் இன் த ஹார்ட்டோ, இருதயத்தில் துளை இருக்கிறது, துளை இருக்கலாம். இல்லாட்டி இருதயத்தில் சில பெரிய இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கலாம். அது வந்து பிறப்பிலே இருக்கலாம். இதை விட யாரும் கணக்கெடுக்காத மிகவும் முக்கியமான நோய், யாருக்கும் தெரியாத நோய் தான் நான் முதல்ல சொன்னேன். ஹார்ட்டுக்கு கரண்ட் சிஸ்டம்னு இருக்குது, எலக்ட்ரிக் சிஸ்டம்னு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் சிஸ்டமில் வர நோய்கள் அதே அந்த நோய்கள் 2 வகையாக இருக்கலாம். ஒன்று எலக்ட்ரிக் சிஸ்டம் ஓவர் ஒர்க் பண்ணி கூட வேலை செஞ்சு ஹார்ட் வேகமாக வேலை செய்யலாம், அதனால் மரணம் கூட சம்பவிக்கலாம். இன்னொன்று ஹார்ட் வேகம் அந்த எலக்ட்ரிக் வந்து குறையலாம். அது நாங்கள் குட் எக்ஸாம்பிள்னால் பேட்ரி. இந்த பேட்ரி நீங்கள் பிறப்பில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி பவர் குறையும். பேட்ரி குறைஞ்சாலும் ஹார்ட் ஸ்லோவாகிடும், ஸ்லோவாகி நிற்க பார்க்கலாம். அது இன்னொரு வகையான நோய் இருக்குது. இந்த நோய்கள் தான் மிக காமனான ஹார்ட்டுக்கு இருக்கிற நோய்கள். இதிலே நீங்கள் குறிப்பிட்ட மாரடைப்பு என்பது இலங்கையில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற மிக முக்கிய 5 நோய்களில் ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னதை போன்ற ஆசிய நாடுகளில் தான் மாரடைப்பினால் வந்து உயிரிழப்புகளும் அதிகமாக நிகழ்கின்றன. எனவே இத்தகைய நோய்களை வந்து கண்டறிவது, தனித்தனியாக இந்த நோய்களுக்கான அறிகுறிகள் இருக்கின்ற போது அதை கண்டறிவதற்கான வழிவகைகள் இருக்கின்றதா? கண்டறிவதற்கு மிக முக்கியமானது நான் முதலிலே கூறியபடி நோய் குணங்குறிகள் தான். குணங்குறிகளை பேஷண்ட் முதலிலே கண்டறிந்து வைத்தியர் அணுகுனா எங்களுக்கு கண்டுபிடிக்க லேசு. நிறைய விஷயத்தில் பேஷண்ட்ஸ் வர்றது லேட். இன்னும் அவங்க நிறைய நேரம் நெஞ்சு வலி வந்தால் தான் ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி வராட்டி ஹார்ட் இல்லை, அது வேறு நோய் அப்படின்னு நினைக்கிறது தான் மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ குணங்குறிகளை பேஷண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நோயை ஏர்லியாக கண்டுபிடிக்க, மிக இலகுவாக கண்டுபிடிக்கிறது லேசு. அதுக்கு பிறகு தான் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷனில் என்ன மாதிரி டெஸ்ட் செய்கிறதுன்னு நீங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் போனீங்கன்னா முதலாவது அவங்க இசிஜின்னு ஒன்று செய்வாங்க. அதாவது இருதயத்தில் கரண்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பட்டி ஒன்று இருக்குது, இசிஜி பட்டி செய்வாங்க. அடுத்தது எக்கோ கார்டியோகிராம்னு இருக்குது. எக்கோ கார்டியோகிராம்னா அதி உயர் சவுண்ட்ஸை பாவச்சு ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுறது. இதில் ஆபத்து ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிள் ஸ்கேன். ஆனால் இந்த ஸ்கேனில் ஏராளமான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கலாம். ஹார்ட் வேலை செய்கிற தொழிற்பாடு தன்மை, வேல்வோட தன்மை, எவ்வளோ % வேலை செய்து, 60% வேலை செய்தால் 70% வேலை செய்தாலும் சரியாக சொல்லலாம். மூன்றாவது வந்து பிளட் டெஸ்ட் செய்வாங்க. வந்தோடனே பிளட் டெஸ்ட் செய்வாங்க. ட்ரோப்பனின் அது ஹார்ட்டை டேமேஜ் இருந்தால் தெரியும். இது 3 தான் நீங்கள் காமனாக எல்லா இடத்துலையும் செய்கிறது. இசிஜி எடுப்பாங்க, எக்கோ செய்வாங்க, இல்லாட்டி பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்ப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நம்ம டெக்னாலஜி சரியான அட்வான்ஸ்ட், சரியா அதுக்கு பிறகு நாங்கள் பொதுவாக செய்கிறது தான் எக்ஸசைஸ் இசிஜி. இது 2 சரியாட்டி மெஷினில் ஓடி பார்க்க சொல்லுவாங்க, ஓடி பார்த்து இசிஜி எடுப்பாங்க, ரைட். ஆனால் எக்ஸசைஸ் இசிஜி தான் இவ்வளோ காலத்தில் இருந்து மிக அட்வான்ஸான டெஸ்ட் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எக்ஸசைஸ் இசிஜியில் அக்யூரசி சரியான புவர். எக்ஸசைஸ் இசிஜியில் 70% நோய்களை தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு நோய் இருந்தாலே 30%க்கு எக்ஸசைஸ் இசிஜி பிள்ளையாக தான் வரும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் மெடிக்கல் செக்அப்புக்கு போனேன், எக்ஸசைஸ் இசிஜி செஞ்சேன், 12 ஸ்டேஜ் ஓடுனேன், ஆனால் நாளைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த டாக்டருக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது டாக்டரில் பிள்ளை, வைத்தியரில் பிள்ளை இல்லை. அந்த எக்ஸசைஸ் இசிஜி அபிலிட்டியே அப்படி தான் 30% தான், 70% தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு பிறகு தான் அடுத்த அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது. 2 வகையான டெஸ்ட் செய்யலாம். ஒன்று ஆஞ்சியோகிராம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஞ்சியோகிராம்னு நேரடியாகவே ஹார்ட்டுக்குள்ளுக்கு ஒரு வகையான டியூப்ஸ் குழாய்களை விட்டு ஹார்ட்டுக்குள்ளுக்கு சில வகையான மருந்துகளை கொடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு. அது வந்து கையில் தான் செய்யலாம், கையில் செய்வாங்க, காலில் செய்வாங்க. சின்ன டியூப் ஒன்று நீங்கள் நேரடியாக ஹார்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிறகு அது ஒரு டையோடு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு குருதி குழாய்களையும் தனித்தனியாக இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். பார்த்தா எங்களுக்கு தெரியும் இது வந்து சாதாரண அந்த ப்ளம்பர் செய்கிற வேலை தான். ப்ளம்பர் பார்த்துருப்பீங்க, தண்ணி அடித்து பார்ப்பார், தண்ணி போகுதா ப்ளொக்காக இருக்காங்க. அதே தானே கொஞ்சம் அட்வான்ஸாக நான் கார்டியாலஜி செய்கிறோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஆபத்தான டெஸ்ட் தான். ஏன்னா வந்து ஹார்ட்டுக்குள்ளுக்கு நீங்கள் வயர் போட்டு செய்கிறதுனால. இப்போ அதை விடையும் மேலே டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது நீங்கள் வந்து ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்ஸ், ஹார்ட் எல்லாத்தையுமே
3 செகண்டில் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இருக்க சிடி ஸ்கேன் இருக்குது, கார்டியக் சிடி. அது நிறைய பேருக்கு தெரியாது அப்படி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு. அதில் நீங்கள் சிடி மிஷினில் அட்வான்ஸ் சிடி மிஷினில் நேரடியாகவே ஹார்ட்டை ஒரு 3 செகண்டில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம் எவ்வளோ ஹார்ட் வேலை செய்கிற தன்மை, எத்தனை பிளாக் இருக்குது அப்படின்னு. அது கொஞ்சம் நிறைய தெரியாட்டியும் அது மிக அக்யூரேட், 99% அக்யூரேட்டில் சொல்லணும் உங்களுக்கு பிளாக் இருக்கா இல்லையான்னு. ஈவன் சின்ன பிளாக் இருந்தாலும் இப்போ எக்ஸசைஸ் இசிஜியில் 70% பிளாக்கான பேர் தான் எங்களுக்கு தெரியும். இதில் ஈவன் 10% 1% இருந்தாலுமே எங்களுக்கு கிளியராக தெரியும் ஹார்ட்டில் பிளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு. அதை விட அட்வான்ஸ் கார்டியக் எம்ஆர்ஐ டெஸ்ட் தான் இருக்குது. அப்போ நிறையா இப்போ தொழில்நுட்பம் இதெல்லாம் நான் வெளிநாட்டை பற்றி கதைக்கு, இதெல்லாம் ஸ்ரீலங்காவை பற்றி கதைக்கிறேன். இதெல்லாம் ஸ்ரீலங்கா இருக்குது. அதாவது கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று மிகப்படுத்தப்பட்ட எண்ணமே பல்வேறு பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இத்தகைய கதிர்வீச்சுகள் மேற்கொள்ளுகின்ற பரிசோதனைகள் மூலம் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நமக்கு அறிகுறிகள் காணப்படும் இடத்தில் அதற்கு தேவையான அந்த பரிசோதனைகளை பெற்றுக்கொண்ட பின்பு அதற்கான சிகிச்சை முறையை உரிய வைத்தியரை நாடி பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். எனவே இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் எவை? இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை முறைகள் ப்ராடாக பார்த்தா நீங்கள் மூன்று வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒன்று மருந்து, அதுதான் எல்லாருக்கும் விருப்பமானது. டாக்டர் மருந்துலேயே ஆட்டை சுகப்படுத்திடுங்க அப்படின்னு, அதுதான் மருந்து தான் ஃபேவரேட்ஸ். அதுக்கு 2வது ஸ்டெப் இருக்குது ஆப்ரேஷன். 2 வகை இருக்குது. ஒன்று கீ ஹோல் சர்ஜரி, அதாவது நீங்கள் நெஞ்சு பிளக்காமல் வெட்டாமல் சின்ன துவாரங்களால் சின்ன கையில் இல்லாட்டி காலில் ஒரு சின்ன துவாரத்தில் குருதி குழாய்களுக்கு இருக்க நீங்கள் உபகரணத்தில் அனுப்பி ஹார்ட்டில் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் வகை இருக்குது. 3வது தான் நீங்கள் எல்லாரும் பயப்படுற ஆப்ரேஷன், நெஞ்சை வெட்டி அதில் ஹார்ட்டை திறந்து அதில் ஆப்ரேஷன் செய்யலாம். ரைட். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பிழையான டேர்ம். ஓப்பன் செஸ்ட் சர்ஜரி தான். எல்லா சர்ஜரியுமே ஓப்பன் ஹார்ட் இல்லை, எல்லோரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ரைட். அடுத்தது நெஞ்சில் செய்கிற எல்லா சர்ஜரியும் பைபாஸும் இல்லை. பைபாஸ் ஹார்ட்டில் நிறைய சர்ஜரி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் பைபாஸ்னு ஒரு பிழையான அர்த்தம், எது செஞ்சாலும் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட் வைத்திய முறை தான் எங்களுக்கு இருக்குது. மருந்து இல்லாட்டி நான் இன்டர்வென்ஷன் கீ ஹோல் சர்ஜரி இல்லாட்டி மெயின் சர்ஜரி செய்யலாம் அப்படின்னு. இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை முறைகளிலே டாக்டர் சொன்னதை போன்று மாத்திரைகள் மூலமான சிகிச்சை முறைகள், கீ ஹால் சர்ஜரிஸ் என்று சொல்லப்படுகின்ற சிகிச்சை முறை மற்றும் ஓப்பன் செஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற சர்ஜரி முறை என்று 3 வகைகளாக அதுக்கான சிகிச்சை முறைகள் இருப்பதை டாக்டர் சொல்லியிருந்தார். இதை பற்றி தனித்தனியாக ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே இருதய தொழிற்பாடு மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றிய பல்வேறு விடயங்களை தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தருகின்றார் நவலோக வைத்தியசாலையின் உடைய விசேட இருதய வைத்திய நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பிரியதர்ஷன் அவர்கள். டாக்டர், நீங்கள் 3 வகையான சிகிச்சை முறைகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலே முதலாவது மாத்திரைகள் மூலம் குணப்படுத்துதல். இந்த மாத்திரைகள் என்று சொல்லுகின்ற போது இந்த இருதய கோளாறு நோய்களுக்கு இருக்கின்ற பொதுவான மாத்திரைகளை பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியும்? பொதுவான மாத்திரைகள் சொல்கிறதுக்கு முதல்ல நாங்கள் அதிகமாக பாவிக்கிற மாத்திரைகள் தான் ஹார்ட் அட்டாக் மாத்திரைகள். ஏன்னா எங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் தான், மாரடைப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாத்திரைகளை பற்றி கட்டாயம் அதை சொல்லாட்டி வி லூஸ் சம்திங். ஓகே, நாங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஆஸ்பிரின் மருந்து பார்த்துருப்பீங்க. அது மிக முக்கியமானது. சில டைமில் ஆஸ்பிரின், குளோபிடியோக்கள் இன்னொரு மருந்தும் இருக்குது. ஆனால் ஆஸ்பிரின் தான் மிக மிக முக்கியமானது. இந்த ஆஸ்பிரின் தொழிற்பாடு என்னென்னா உங்களை இறுதியில் குருதி உறையிறது தடுக்கிறது. இந்த மாரடைப்புக்கு முக்கியமான காரணம்னா கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, உங்களோட குருதி குழாய்களுக்குள்ளுக்கு கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்க நேரத்தில் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் பண்ண உடனே அதில் குருதி கட்டிகள் வரும். அப்போ உடனே குருதி கட்டிகளை கரைக்கிறதுக்கு கொலஸ்ட்ராலை கரைக்கிறது மிச்சம் நேரம் போகும். குருதி கட்டிகளை உடனே உடைச்சிட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நின்றுடும். அதுக்காக தான் இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை பாவிக்கலாம். இது சரியான முக்கியம். உங்களுக்கு ஆஸ்பிரின் மாத்திரை இல்லாட்டி கடையில் இருக்க டிஸ்பிளினையாவது பாவிக்கலாம். அது ஏன் இந்த மாத்திரையை பற்றி நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்கிறோம்னா, நாங்கள் இது ஆஸ்பிரின் இல்லாட்டி பேனடால் வாங்குவாங்க. இது பேனடால் வரி இல்லை, ஆஸ்பிரின் டிஸ்பிளின் பாவிக்கிறாங்க. ரைட். இதே முக்கியமான உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா உடனடியாக ஒரு ஆஸ்பிரினையோ டிஸ்பிளினையோ நீரில் கரைச்சி அதுக்கு கூட நேரம் இல்லாட்டி நேராக வாயில் போட்டு கடிச்சு தூளாக்கி உடனே குடிச்சிட்டிங்கன்னா அதனாலேயே உங்களோட ஹார்ட் அட்டாக் 30% குறைஞ்சிடும். ஹார்ட் அட்டாக்கில் பெரிய மேஜர் ஹார்ட் அட்டாக் வர 30% குறையும். ஸோ இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். சரியாக யாரும் கெடுக்கிறதில்ல ஆஸ்பிரின் மருந்தை பற்றி. சரியான முக்கியமான மருந்து ஆஸ்பிரின். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கு.
அடுத்த முக்கியமான மருந்து தான் ஸ்டாட்டின்னு பாவிச்சிருப்பீங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாட்டின் வகையான மாத்திரைகள் இருக்குது. அதாவது அட்டவாஸ்டாட்டின், ஸ்டாட்டின் முடிகிற மாத்திரைகள். அந்த மருந்து நீங்கள் கடையில் அடிக்கடி வாங்குகிற மருந்துகள் தான் ஹார்ட் பேஷண்ட்ஸ். இது ஏன் இந்த மருந்துகள் முக்கியமான, இந்த மருந்தில் தொழிற்பாடு கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறது. அப்போ நான் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு இந்த மருந்துகள் எழுதுவோம், ரைட். ஆனால் கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சோன்னே அவங்க இந்த மருந்தை நிப்பாட்டிடுவாங்க. எல்லாமே வீட்டில் தான். இப்போ எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் தான் எல்லோரும் டாக்டர். அந்த பாவசியில் மருந்து வைக்கிறது தான் இல்லை டாக்டர். அவங்க ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க, கொலஸ்ட்ரால் தான் குறைஞ்சிருச்சு, இந்த மருந்து தூக்கி வீசு அப்படின்ட்டுருவாங்க. அவங்க மருந்து போய். ஆனால் அது ஏன் இந்த மருந்து திருப்பி சொல்ல போகிறேன்னா, இந்த ஜெனரேஷன் இந்த காலகட்டத்தில் அது வந்து வாண்டட் ட்ரக் மாதிரி, மேஜிக் ட்ரக் மாதிரி தான். ஏன் மேஜிக் ட்ரக்னால் இந்த மருந்து கொலஸ்ட்ராலை மட்டும் குறைக்காது. இந்த மருந்தில் ஏராளமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நோக்கியா ஃபோனையும் ஐஃபோனையும் பாவிக்கிற மாதிரி தான். நீங்கள் இது ஐஃபோன் நீங்கள் ஃபோன் கதைக்கெல்லாம், மெசேஜ் போடலாம், இமெயில்ஸ் அனுப்பலாம், சேம் ஃபீச்சர் மாதிரி. இதில் கொலஸ்ட்ரால் குறைக்கிறது ஒரு பகுதி தான். மற்ற பகுதி என்ன செய்யும்னா, உங்களோட குருதி குழாய்களுக்குள்ளுக்கு கொலஸ்ட்ரால் இப்படி படிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொலஸ்ட்ரால் மெதுவாக பெருசாகி வெடிக்கும், எரிமலை மாதிரி வெடிக்கும். வெடிச்சோன்னு தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ இந்த ஸ்டாட்டின் மருந்து என்ன செய்யும்னா, இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும், ஒரு ஸ்ட்ராங்கான லேயர் மாதிரி படிஞ்சிடும்னா இதுக்கு வெடிக்கலாது, இந்த குருதி குழாய்க்கு வெடிக்கலை. அது மட்டும் இல்லை, இது உள்ளுக்கு இருந்து இந்த கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு சின்னதாக பார்க்கும், அது பெருசாகவும் தடுத்துடும். இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் லேப் ரிப்போர்ட்டில் பார்க்கலாது. நீங்கள் லேப் ரிப்போர்ட்டில் பார்ப்பீங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சா, சரி மருந்து நிப்பாட்டிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் மருந்து நிப்பாட்டினீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸும் போயிடும். ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த உங்களோட கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்க இடத்துல கொலஸ்ட்ரால்லாம் பெருசாகி வெடிக்கிற இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்டாட்டின் மருந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நிப்பாட்டிடுறாங்க. எங்களுக்கும் தெரியும் ஸ்டாட்டின் மருந்துனால சின்ன லிவரில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுங்க. சில லிவர் நாங்கள் அதை மானிட்டர் பண்ணி தான் எல்லா டாக்டரும் கொடுப்பாங்க. அது கொஞ்ச நேரத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் வராது அதுக்கு பிறகு. ஆனால் பேஷண்ட்டையும் நினச்சிக்கிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அடுத்தது இருக்க மிஸ்கன்செப்ஷன் தான், ஹார்ட் மருந்துகளை குடித்தா கிட்னி டேமேஜ் ஆகிரும். அதுவும் எல்லாருக்கும் மிஸ்கன்செப்ஷன். என்ன, நாங்கள் ஹார்ட்டில் ஒரு 5 மருந்து எழுதுவோம். 5 மருந்து கொஞ்சம் முதல்ல 2வது கிளினிக்கில் வருவாங்க, டாக்டர் இந்த கிட்னி அப்செட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு, ரைட். அதே மாதிரி கிட்னி அப்செட் ஆகிரும். அப்போ ஏன் அப்படி நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்குது. ஸ்ரீலங்காவில் டயபெட்டிக் 6 பேரில் ஒரு ஆளுக்கு டயபெட்டிக். அப்போ டயபெட்டிக்கோடு இருக்குன்னா டயபெட்டிக்கு எப்படியுமே கிட்னி டேமேஜ் இருக்கும். அப்போ இவங்க டயபெட்டிக்கை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் மெடிசின்ஸ் தான் முதலாவது ப்ளேம் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ராங். ஏன்னா ஹார்ட்டுக்கும் கிட்னியும் ஒரே மாதிரி மருந்துகள் தான் இருக்குது. நீங்கள் கிட்னி பேஷண்ட்ஸுக்கும் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி மருந்து தான் போகும். அப்போ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஹார்ட் மருந்து குடிக்கிறீங்கன்னா அது கிட்னியும் ப்ரொடெக்ட் பண்ணும், கிட்னி ப்ரொடெக்ஷனும் இருக்கும். நீங்கள் அதை உங்களோட உங்களோட பிழையான அறிவு எண்ணத்தினாலே நீங்கள் இதை நிப்பாட்டு போயிட்டு கடைசியாக கிட்னி டேமேஜ் ஆகிடும். அதனால் அதை நிப்பாட்டிடுறாங்க. அதுவும் 2வது ஸ்டாட்டின் முக்கியமான மருந்து. அடுத்த முக்கியமான மருந்துகள்னு நீங்கள் அடிக்கடி எல்லோரும் பாவிச்சிருக்க மாட்டீங்க. வாஃபரின் ஒரு மருந்துன்னு கொடுப்பாங்க. சில நேரத்தில் குருதியை குறைவாக வைக்கிறதுக்கு, குருதி உறையாமல் வைக்கிறதுக்காக வாஃபரின் மருந்து கொடுப்பாங்க. அந்த வாஃபரின் மருந்து சொன்னால் நீங்கள் யாரும் அந்த குடிக்க மாட்டீங்க. என்ன சொன்னால் வாஃபரின் மருந்து உண்மையாக எலிப்பாசம், எலி அந்த வாஃபரின் கூட குடிச்சு தான் எலி இறக்கும். அந்த எலிப்பாசம் சின்ன அளவு தான் இந்த நாங்கள் வாஃபரின்னு கொடுக்குறது. இது வந்து இருதயத்தில் குருதியில் உறையாமல் சர்க்குலேட் பண்ண வச்சுருக்கோம். ஆனால் இந்த மருந்து ஒரு சரியான கம்பசம் மருந்து. ஏன் இந்த மருந்துன்னா, இந்த மருந்து கூட குடிச்சிட்டிங்கன்னா குருதி உரையாத்தன்மை கூடிடும். எல்லா இடத்துலையும் ப்ளீட் பண்ணுவீங்க, ரத்தம் வெளியே வரும். அதே மாதிரி நீங்கள் குறைவாக குடிச்சிங்கன்னா மருந்து குடிக்கிறதுக்கு வேறு இல்லை. அப்போ நீங்கள் இந்த வாஃபர்னு மருந்தை குடிச்சிங்கன்னா நீங்கள் டைம் டு டைம் ஒரு ஒன்ஸ் அ வீக் ஒரு ட்வைஸ் அ வீக், அதுக்கு பிறகு ஒன்ஸ் அ மந்த் INR பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்க்குறது. அது நிறைய பேர் செய்ய மறந்துடுறாங்க. அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது எங்களுக்கு வாஃபர்னு குடிக்கிற நேரத்தில். ஸ்பெஷலாக ஹார்ட் வேல்வ் மாற்றிருக்க பேஷண்ட்ஸ் இந்த வாஃபர்னு குடிக்காமல் குறைவாக குடிச்சிட்டாங்கன்னா ஹார்ட் வேல்வ் பிளாக் ஆகிரும். கூட குடித்தாங்கன்னா ப்ளீட் பண்ணும். சரியான மேஜர் ப்ராப்ளம். அப்போ அவங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கிறதுக்கு வாஃபர்னு குடித்தா INR லெவலை செக் பண்ணி இந்த INR நம்பர் 1 to 2க்கு நடுவில் இருக்கிறதுக்கு அது மிக முக்கியம். கூட போன 2க்கு மேலே போன ப்ராப்ளம் 2க்கு 1க்கு கீழே இருந்தால் வேலை செய்யாது. அது மட்டும் இல்லை, இந்த வாஃபரின் மருந்து குடிக்கிறவங்க விட்டமின் K இருக்கு, விட்டமின்ஸ் இல்லாட்டி பச்சை க்ரீன் லீவ்ஸ் இலைக்குலைகளை சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக ஹார்ட் நோயினா இலைக்குலை தான் சாப்பிடுவாங்க. பச்சை க்ரீன் லீவ்ஸ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாக மஸ்ட்.
பட் இந்த வார்ஃபரின் குடிக்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் கம்ப்ளீட்டாக டாக்டர்ஸ் ஆப்போசிட்டாக தான் அட்வைஸ் பண்ணுவாங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக, ரைட். ஆனால் அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. என்ன பேஷண்ட் நிறைய பேர் எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் தான் எங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு விதமான அட்வைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டின், அஸ்பிரின், ஸ்டாட்டின், வார்ஃபரின் இந்த மருந்துகளை பற்றி தெளிவான ஐடியா இருக்குது பேஷண்ட்ஸுக்கு. எனவே மாத்திரைகள் ஒவ்வொன்றினுடைய தொழிற்பாடு தனித்துவமாக இருக்கின்றது. அதை சரியாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உரிய வைத்திய ஆலோசனை என்பது அவசியமாக இருக்கின்றது. நமக்கு தேவையான மருந்துகளை நாமே பெற்றுக்கொள்ளவும் கூடாது. அதேபோல் ஆலோசனைகளுக்கு ஏற்ப வைத்திய ஆலோசனைகள் பரிந்துரைக்கின்ற மருந்துகளை நாம நினைத்து விட்டுவிடவும் கூடாது. இதற்கு சரியான வைத்திய ஆலோசனை அவசியமாக இருக்கின்றது. இதிலே டாக்டர், இன்னொரு மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட இந்த குணப்படுத்தலில் முக்கிய பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் எங்கள் நாட்டு நிலைமையில் மாத்திரைகளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. இவ்வாறான நிலையிலே தங்களை இந்த இதய கோளாறுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நோயாளிகள் என்ன செய்ய முடியும்? அது சரியான முக்கியமான கேள்வி. இப்போ நாங்கள் கிளினிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வைத்திய இதில் நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு முதல்ல உட்கார நேரத்தை முதலாவது ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வேண்டுகோள், டாக்டர் மருந்து குறைச்சிடுங்க டாக்டர், மருந்து கூட. என்ன காரணம்? காசு டாக்டர், சரியான எக்ஸ்பென்சிவ். அது உண்மையாக நியாயமான கூற்று. ஏன்னா இப்போ 30% மேலே கடைசியில் மருந்துகள்லாம் விலை கூடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் 50% கூட போகுதுன்னு ஒரு கதை இருக்குது எங்களோட டாலர் குறையிறதுனால. ஸோ இதே நோயாளிகளுக்கு இது எங்களுக்கு பெரிய எங்களுக்கு துக்கம் தான். ஏன்னா சில மருந்துகள் இந்த நேரத்தில் கிரைசிஸ் டைம் இந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் நாங்கள் சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டியது தான் இருக்கும். முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நான் இந்த பிராண்ட் மருந்தை தான் வாங்குவேன், இது வாங்காட்டி நான் மருந்து நிப்பாட்டிடுவேன்னு நினைக்காதீங்க, ரைட். இருக்கிற அதே எல்லா மருந்துகள்லையும் 2 பேர் இருக்கும். ஒன்று கெமிக்கல் நேம் இருக்கும், அதுக்கு கீழே பிராண்ட் இருக்கும். ஒரே கெமிக்கலில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கலாம், ரைட். இந்த பிராண்ட் இல்லாட்டி நான் மருந்தை வாங்கவே நினைக்காதீங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதுதான் இப்போ. அதனால பிராண்ட் பார்த்து டாக்டர் எழுதி கொடுத்த பிராண்டே வாங்க பார்க்காதீங்க. இந்த மருந்துகள் முக்கியம், மருந்து நிப்பாட்டிடாதீங்க. அந்த பிராண்ட் இல்லைன்னு சொல்லி மருந்து நிப்பாட்டிடாதீங்க. அதுக்கு பிறகு உங்களோட டாக்டரோட கதைச்சி தேவையில்லாத மருந்துகளை நீங்கள் டாக்டரோட கதைச்சி நிப்பாட்டுங்க. ஃபார்மசிஸ்ட் கூட கதைச்சி, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரோட கதைச்சி நீங்களே நினச்சிக்கிட்டு நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது பேஷண்ட்டே நிப்பாட்டிடுவாங்க. இந்த மருந்துகள் எனக்கு தேவையில்லை, இந்த மருந்து தான் தேவைன்னு. கடைசியாக பார்த்தா ஹார்ட்டுக்கு இருக்க மருந்து நிப்பாட்டிட்டு விட்டமினை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான். அப்போ நீங்கள் இந்த காலத்தில் மருந்துகளை கொடுக்கிறது கட்டாயம். கூட மருந்துகள் சரியான விலை கூட. அப்போ நாங்கள் யோசித்து கொடுக்குறதுக்கு எந்த மருந்து பேஷண்ட்டுக்கு தேவை, எந்த மருந்து தேவையில்லை அப்படின்னு. அப்போ உங்கள் டாக்டரோட கழிச்சு தேவையில்லாத மருந்துகள் தேவையில்லை மருந்துகள் இல்லை, அத்தியாவசியம் இந்த நிலைமைக்கு அத்தியாவசியம் இல்லாத மருந்துகளை உங்களோட கதைச்சிட்டு நீங்கள் அதை குறைக்க ட்ரை பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதுக்கு மூன்றாவது தான் அந்த மருந்துகளை சேமித்து வைக்கிறது. அது ஒரு கண்ட்ரவர்ஷியல் ஏரியான்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ மருந்துகள் தட்டுப்பாடு நிலவு வர்றதுனால பேஷண்ட்ஸ் நிறையா வாங்கி வைக்க பார்ப்பாங்க. ஒரு 1 month எக்ஸ்ட்ரா டோஸ் வாங்கி வைப்பாங்க. எல்லாம் 1 month எக்ஸ்ட்ரா டோஸ் வாங்கிய பிறகு மற்றவங்களுக்கு மருந்து இல்லை. அப்போது ஒரு பக்கத்தில் ஆர்டிஃபிஷியல் தட்டுப்பாடு, இந்த பெட்ரோல் மாதிரி தான். எல்லோரும் பெட்ரோல் காருக்கு ஃபுல் டேங்க் அடிக்கணும், இன்னொரு ஆளுக்கு பெட்ரோல் இல்லாத மாதிரி மருந்துகளை தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்கிறதுனால இன்னொருக்கு மருந்து இல்லாமல் போகலாம். அதே நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறதுனா முக்கியமான வைத்தியரை கேட்டு முக்கியமான மருந்துகள். சப்போஸ் நீங்கள் ஸ்டென்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருந்தாங்கன்னா சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க ஆஸ்பிரின் மருந்து சரியான முக்கியம், அதை நீங்கள் நிப்பாட்டிடுறாங்க. சாப்பாடு மருந்தாலும் ஆஸ்பிரின் நிப்பாட்டிடுறேன் நான் சில பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம் ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு. அந்த மாதிரி முக்கியமான மருந்துகள், சில மருந்து, சில கொமனாக பாவிக்காத மருந்துகள் நீங்கள் மட்டும்தான் பாவிப்பீங்க. நீங்கள் 2-3 பேர் தான் பாவிப்பீங்க ஸ்ரீலங்காவில். இப்போ அந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது முக்கியம். ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்போ இந்த மருந்து முடிகிறதுக்கு முதல்ல அடுத்த மருந்தை வாங்கினா உங்களுக்கு கண்டினியூவாக சப்ளை இருக்கும். அந்த மாதிரி மருந்து, காமன் மருந்து எப்படியும் வாங்கலாம். இந்த சில அரிதான மருந்துகள், நீங்கள் மட்டும் பாவிக்கிற மருந்துகள், அதை நீங்கள் அடிஷனலாக வாங்கி வைக்கிறது உங்களுக்கு மிக முக்கியம் இந்த காலத்தில். ஏன்னா நாங்கள் நிறையா பார்க்குறோம், மருந்து முடிஞ்ச பிறகு டாக்டர் மருந்து வாங்கி தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மசியில் கதைங்க சொல்லுவாங்க. எங்களுக்கும் டெஸ்பரேட் தான் அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்குறதுன்னு. ஆனால் சரியான கஷ்டம் இந்த காலத்தில். ஸோ சில முக்கியமான ஆப்ரேஷன் அவங்க டாக்டரோட கதைச்சி எந்த மருந்துகள் நான் கூடி வாங்கி வைக்கிறதுக்கு, எந்த மருந்துகள் எந்த நாளும் கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்கன்னா அவங்களோட கதைச்சி அந்த மருந்துகள் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் மிச்சம்.
ஆமாங்கள், உடல்நிலையை பற்றிய அக்கறையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நடைமுறை சிக்கலை புரிந்து கொண்டும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் வைத்திய ஆலோசனை கொடுக்கப்படாத வரைக்கும் நாங்களாக நினைத்து நிறுத்தக்கூடாது என்பதுதான் வைத்தியருடைய ஆலோசனையாக இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக டாக்டர், நீங்கள் இந்த சிகிச்சை முறைகளிலே குறிப்பிட்ட 2வது விடயம் கீஹால் சர்ஜரிஸ். இதை பற்றிய ஒரு அடிப்படை விளக்கம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த பெயர் கூட புதிதாக இருக்கின்றது, பரிச்சயம் இல்லாமல். இதை பற்றி விளக்க முடியுமா? கீஹோல் சர்ஜரிங்கிறது முக்கிய காரணம் இருக்க சர்ஜரி தான். ஏன்னா இது முதலாவது நீங்கள் பைபாஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுதான் கீஹோல் சர்ஜரிக்கு முதலாவது வந்தது. ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹார்ட் இருதயத்துலேருந்து இது ஓப்பன் இந்த இந்த வெட்டி ஆப்ரேஷன் செய்வாங்க. இப்போ அதில் பைபாஸ்ன்றது தான் காமன். உங்களுக்கு தெரிய ஹார்ட்டில் நிறையா ஏராளமான சர்ஜரி இருக்குது. அதில் பைபாஸ் தான் காமனாக செய்கிறது. நான் பைபாஸை பற்றி சின்ன விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா பைபாஸை பற்றி நிறைய பேர் தெரியாது, பேர் தான் தெரியும் பைபாஸ் அப்படின்னு. பைபாஸ் என்னென்னா ஒரு ரோடு இருக்குது. நீங்கள் ரோடு இருந்துச்சுன்னா அவங்க ஊரில் இந்த ரோடில் நடுவில் பிளாக்ஸ் இருக்குது. பாறை உடைஞ்சி ரோட் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வாகனங்களுக்கு அந்த பக்கம் போக இயலாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ரோடு ஒன்று சைடில் இப்படி வெட்டுவீங்க. அப்போ வாகனம் அந்த பைபாஸ் ரோடால் போயிட்டு அந்த சைடுக்கு போயிடும். இப்போ அதே ஐடியா தான் ஹார்ட்லேயும் இருக்குது. இப்போ ஹார்ட்டில் நீங்கள் குருதி குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு குருதி குழாய் பிளாக் ஆயிடுச்சுன்னா ரத்தம் அந்த பிளாக்கை தாண்டி போகலாது, தடையை தாண்டி போகலாது. அப்போ அதுக்கு கீழே இருக்க ஹார்ட் மசில்ஸுக்கு ரத்தம் கிடைக்காம மெதுவாக சாக தொடங்கும். அந்த நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. ஹார்ட்டில் வலி இருக்கலாம். இப்போ அதை நாங்கள் ஓப்பன் பண்ண ஏதாட்டி என்ன செய்வாங்கன்னா, இவங்க காலில் இருந்து இல்லாட்டி கையில் இருக்க பெரிய ரத்த குழாயை வெட்டி எடுப்பாங்க. ஒரு ரத்த குழாய் அந்த வெட்டி எடுத்து அந்த குழாய் என்ன செய்வாங்கன்னா, நல்ல ரத்தம் போகிற ஒரு குழாயோடு கனெக்ட் பண்ணிவிட்டு பிறகு அந்த தடையை தாண்டி மற்ற இடத்துல கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்போ பிளாக் இருந்ததுக்கு இடத்துல ரத்தம் வேறு இடத்துலேருந்து வரும். இப்போ உதாரணமாக இங்கனைக்கு பிளாக் இருந்துச்சுன்னா இவங்க இன்றைக்கி பிரஸ்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை எடுத்து கலட்டி ஹார்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இங்கேருந்து ரத்தம் ஹார்ட்டுக்கு நேராக வரும். அப்போ அந்த பிளாக்கை தாண்டி போகும். இதுதான் பைபாஸ் சர்ஜரிங்கிறது. பெரிய சர்ஜரி பார்க்க பெருசு இருந்தாலும் டெக்னிக்கலாக சரியான சிம்பிள் சர்ஜரி. ஸோ இந்த பைபாஸ் சர்ஜரி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவங்க காலில் எடுப்பாங்க, கையில் இல்லாட்டி நெஞ்சுக்குள்ளேயே எடுக்கலாம் பைபாஸ் சர்ஜரி செய்கிறதுக்கு. இது ஓப்பன் ஹார்ட் இல்லை, பயந்துடாதீங்க. இது ஹார்ட்டை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ரத்த குழாயெல்லாம் நெஞ்சு திறந்தாலும் ஹார்ட்டுக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ ஹார்ட்டுக்கு வெளியே தானே செய்வாங்க. இப்போ பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி செய்வாங்க. இப்போ முந்தி பயந்தாங்க பைபாஸ் செய்யணும், ஹார்ட்டை நிப்பாட்டி ஹார்ட்டை ஸ்டார்ட் பண்ண இல்லாட்டி என்ன செய்கிறது முடிஞ்சேனா அப்படின்னு. சரி, இப்போ யாருமே ஹார்ட்டை நிப்பாட்டுறது இல்லை. ஆல்மோஸ்ட் அன்லெஸ் வெரி ஹை ரிஸ்க் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி தான் செய்வாங்க. ஹார்ட் பீட் பண்ணுற நேரமே ஆப்ரேஷன் செஞ்சுருவாங்க, ஹார்ட் நிப்பாட்டுறது இல்லை. அதனால் சர்ஜரி சக்ஸஸ் வரையான கூட. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நாங்கள் கொலம்போவில் தான் வேலை செய்கிறேன். கொலம்போவில் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 20 பைபாஸ் நடக்குது. வேரியஸ் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலையில் பார்த்து 20. அதனால் பைபாஸுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆனாலும் எல்லாருக்கும் பைபாஸுக்கு பயம். ரைட், இந்த பைபாஸுக்கு பயம்னால தான் 2வது சர்ஜரி டெக்னிக் வந்துச்சு. சரியா, 2வது சர்ஜரி டெக்னிக் தான் நீங்கள் முதல்ல கேட்டு கீஹோல் சர்ஜரி. இந்த கீஹோல் சர்ஜரினா வெட்டாமல் கொத்தாமல் எப்படி செய்யணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சிறிய துளைகளை போடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு குருதி குழாய் எல்லாம் கடைசியாக ஹார்ட்டுக்கு தான் போகுது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குருதி குழாய், கையில் குருதி குழாய் இல்லாட்டி காலில் குருதி குழாய் ஒரு சிறிய துவாரத்தை ஏற்படுத்தி அதனோட உங்களோட உபகரணங்கள், இந்த உபகரணங்கள் சரியான சிறிய உபகரணங்கள் 0.014 இன்ச் அந்த சைஸில் தான் இருக்கும். அந்த உபகரணத்தை அந்த குருதி குழாயோடு அனுப்புவீங்க. அனுப்புனா அந்த குருதி குழாய் கடைசியில் ஹார்ட்டுக்கு தான் வந்து நிற்கும். எல்லா குருதி குழாயும் நீங்கள் பார்ப்பீங்க ஹார்ட்டுக்கு தான் கடைசியாக வரும். அப்போ ஹார்ட்டுக்கு வந்தோடனே அந்த உபகரணத்தை ஹார்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான இடத்துல அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு குருதி குழாயில் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் படிஞ்சு பிளாக் இருக்குங்க. அப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்படி தான் ஹார்ட் குருதி குழாய் வெட்டுனா எனக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு வச்சுருக்கேன். ரைட், அப்போ நாங்கள் எங்கள் உபகரணத்தை இந்த பிளாக்குக்குள்ளுக்கு அனுப்புவோம். இப்படி அனுப்பி இந்த உபகரணத்தை இப்படி விரிக்கலாம். இப்படி விரித்தோன்னு இந்த கொலஸ்ட்ரால்லாம் அப்படியே அந்த சிவரோடு ஒட்டி துவாரம் பெருசான பிறகு இன்னொரு டியூப், ஸ்டென்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள். ஸ்டென்ட்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டியூப் ஒன்று. அந்த டியூப்பை சரியாக கொண்டு வந்து இங்கே நீங்கள் வச்சுருவோம். வச்சு இந்த டியூப் உள்ளுக்கு இருந்து இந்த கொலஸ்ட்ரால் திருப்பி வர விடாது, பிளாக் பண்ணிடும். அப்போ குருதி ரத்தம் அதில் நார்மலாக போகும். அப்போ இது பைபாஸ் செய்யாமல். இப்போ பைபாஸ் நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்னபடி பைபாஸ்னால் வேறு இடத்துல வெட்டி பைபாஸ் கொடுக்குறது. இதெல்லாம் தடையை நாங்களே உடைச்சிட்டு ஒரு இது உதாரணம் என்னென்னா, ஒரு மலையை உடைச்சி சுரங்கம் கட்டுற மாதிரி தான்.
அதுக்குள்ளுக்கு டியூப் ஒன்று போட்டு சுரங்கம் ஒன்று போட்டு அதில் ரத்தத்தை போக விடுறது தான் கீஹோல் சர்ஜரி. ஆனால் கீஹோல் சர்ஜரி நீங்கள் ஸ்டென்ட் மட்டும் இல்லை, இதுக்கு ஸ்டென்ட்டிங் டெக்னாலஜின்னு தான் சொல்கிறது. இது ஸ்டென்ட் தான் காமனாக செய்கிறது. நிறைய சர்ஜரி யாரும் வந்தால் இப்போ நாங்கள் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஸ்டென்ட் போட்டுருவோம். இப்போ உங்களோட ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்னு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி யூனிட்டில் வந்தால் வித்தின் 60 minutes to 90 minutes நாங்கள் பேஷண்ட் எடுத்து பிளாக்கு கட்டி ஸ்டென்ட்டையும் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரியான ஃபாஸ்ட் இப்போ. ஆனால் இது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆளுகள் மக்களுக்கு சாதாரணமாகவே நெஞ்சு வெட்டி கொத்துலன்னா பிடிக்காது. ஒரு உண்மையான கதைன்னு சொன்னால் ஜப்பானில் நெஞ்சை வெட்டினா சோல் வெளியே போயிடும் சொல்லுவாங்க. அவங்களோட சோல் வெளியே போயிடுமா. அதனால் யாருக்குமே நெஞ்சை வெட்ட விருப்பம் இல்லை. அப்போ நிறைய இந்த கீஹோல் டெக்னாலஜியாக டெவலப் ஆகிடுச்சு ஜப்பானில் இருந்து தான். அதனால் இப்போ எங்களுக்கு ஹோல் இன் த ஹார்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஹோல் இன் த ஹார்ட் இருந்துச்சுன்னா முந்தி வெட்டி தான் க்ளோஸ் பண்ணிருக்கு. இப்போ காலில் சின்ன துவாரத்தினால ஹோல் இன் த ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். சில ரத்த குழாய்கள் சுருங்கி இருந்துச்சுன்னா இல்லாட்டி வேல் சுருங்கி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் முந்தைய ஆப்ரேஷன் தான் செய்யறது. இப்போ ஆப்ரேஷன் செய்யாமலே சுருக்கங்கள் கலத்தி விடையும். அது கீஹோல் சர்ஜரிங்க. நேம் கீஹோல் பிகாஸ் நீங்கள் சின்ன ஹோல்லே செஞ்சிடலாம். முழு சர்ஜரியும் இவ்வளோ சின்ன ஒரு ஹோலாக தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அதிநவீன வளர்ச்சி மருத்துவத்துறையில் இருப்பதனால் நமக்கான சிகிச்சை முறைகளும் நமக்கு இலகுவாக கிடைத்திருக்கின்றது. இதற்கான பலனும் அதிக அளவில் வெற்றிகரமாகத்தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், எங்கள் உடலை பற்றிய அறிவும் தெளிவும் விழிப்புணர்வும் கொண்டு உரிய நேரத்தில் அறிகுறிகள் காணப்படும் இடத்தில் ஒரு வைத்தியரை நாடி சிகிச்சையை பெற்றுக்கொள்வதுதான். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே இருதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனோடு சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றியும் தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்ற நவலோக வைத்தியசாலையினுடைய விசேட இதய வைத்திய நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பிரியதர்ஷன் அவர்கள். டாக்டர், நீங்கள் சிகிச்சை முறைகள் எல்லாம் சொன்னீர்கள். ஆனால் இந்த சிகிச்சை முறைகளுக்கு முன்பு என்னென்ன காரணிகளால் இந்த இருதய கோளாறுகள் ஏற்படுகின்றது என்றால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் நாங்கள் அதிலே அக்கறை செலுத்த முடியும். என்னென்ன காரணிகளால் இருதய கோளாறுகள் ஏற்படுகின்றது? இருதய கோளாறுகள் ஏற்படுறதுக்கு நீங்கள் கேட்ட சரியான கேள்வி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஏன்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த நிலைமையில் நாங்கள் மிக அதிகமான பணத்தை செலவழிக்கிறோம் சிகிச்சைகளுக்கும் அதை நோயை கண்டுபிடிக்கிறதுங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கதைச்சிது. ஆனால் நாங்கள் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் பார்க்குறதுக்கு அதை நாங்கள் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோம்னா எங்களோட வைத்தியர்கள் அணுகிறது குறைஞ்சிடும். மிக முக்கியமான காரணிகள்னு பார்த்தா நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் காஸ் சரியான முக்கியம். ஜெனட்டிக்கலாக ஏன் இது ஜெனட்டிக்கல்னா ஏஷியன் பாப்புலேஷன் நாங்கள் ஆசிய கண்டது அழகு சவுத் ஏஷியன் அதுலேயும் இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நாங்கள் பாகிஸ்தான் எல்லாருக்கும் ஒரு விதமான நோய் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட. என்ன நோய்னா 5 குணங்குறிகள் ஒன்றா வரும். முதலாவது வயிறு பெருசாக இருக்கும். நீங்கள் போய் ஜப்பானில் போய் பாருங்கள் வயிறு பெருசாக இருக்காது, கொரியாவில் போய் வயிறு பெருசாக இருக்காது. ஆனால் இந்தியா ஸ்ரீலங்காவில் பார்த்தா எல்லாம் தொப்பையோடு நடக்கிற அளவு கூட. அது லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் தொப்பை இருக்குது. ரைட், அது மிக முக்கியமாக அப்டமினல் கேர்த்துன்னு நாங்கள் சொல்கிறது மெஷர் பண்ணுறதுக்கு 90 சென்டிமீட்டர்னு அப்டமினல் கேர்த் இன்க்ரீஸ் இன் அப்டமினல் கேர்த். ரெண்டாவது லிவரில் ஃபேட் படியும். நிறைய பேர் நீங்கள் ஸ்கேனில் சும்மா பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதை இதாகவும் சொல்லுவாங்க லிவரில் ஃபேட் இருக்குது ஃபேட்டி லிவர் அப்படின்னு. இந்த ஃபேட்டி லிவர் ரெண்டாவது காமனான காரணம். நிறையா பேருக்கு இந்த ஏஷியன் சவுத்துக்கு. அதுக்கு பிறகு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் எந்த ஆர்டர்லையாவது வருவாங்க. ஒன்று டயபெட்டிக், மது ஹை கொலஸ்ட்ரால், மது ப்ரெஷர். ரைட், ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், ப்ரெஷர். இது அடுத்த ஆர்டர் ஹை கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ். இந்த ஆர்டரில் இருக்கும். நீங்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் போய் வெளியே போய் கேட்டு பாருங்கள், யாருக்காவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? இல்லை, எனக்கு ப்ரெஷரும் டயபெட்டிக்கும் இருக்குது, ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரும் தனியாக ஒரு நோயை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த 5மே ஒரு பெரிய நோயில் பார்ட் தான். இதை நீங்கள் சரியான தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 நோயும் தெளிவாக எதனால தான் ஸ்ரீலங்காவில் இந்தியா பாகிஸ்தானில் இது 5 வந்த பிறகு ஹார்ட் தான் அடுத்து ஹார்ட் அட்டாக் வர காரணங்கள் கூட. இந்த ஜெனட்டிக்கில் நாங்கள் தப்புறது சரியான கஷ்டம். எங்களை ஊரில் கூட ஹார்ட் வர நோய் காரணம் இது தான். அதனால் நீங்கள் முதல்லேருந்தே ப்ரிவென்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எப்போ நீங்கள் வயிறு கொஞ்சம் பெருசாக வருதோ அப்போ இருந்தே நீங்கள் உங்களோட ப்ரிவென்ஷன் ப்ராப்ளம் தொடங்கிருச்சு. டயபெட்டிக் வர ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பேர் மெதுவாக தான் வரும். மெதுவாக தான் டயபெட்டிக் கொலஸ்ட்ரால்லாம் வளர்த்துறோம். ரைட், ஆனால் இது எல்லாத்தையும் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். என்ன ப்ரிவெண்ட் பண்ணால் சிம்பிள் எக்ஸசைஸ் 30 minutes per day, 30 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு, 5 நாள் ஒரு வாரத்துக்கு, 30 minutes per day 6 days. நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா உங்களோட வயிறு தொப்பையும் குறையும், ஃபேட்டி லிவர் தன்னாலே குறைஞ்சிரும், உங்களோட சீனி குறையும், மேலில் கொலஸ்ட்ரால் குறையும், உங்களோட ப்ரெஷரும் குறையும். ப்ரெஷர் கூடாது.
நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் செஞ்சால் ப்ரெஷர் குறையும். இது 5ஐயுமே குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான ப்ரிவென்டிவ் காரணி தான் உங்களோட எக்ஸசைஸ். உங்களுக்கு போய் உங்களோட ஜெனட்டிக்ஸை மாற்ற இயலாது. நீங்கள் டக்குன்னு வெள்ளைக்காரன் ஆகிடாது. செய்கிற ஒரே வேலை தான் எக்ஸசைஸ் 30 minutes per day. அது வந்து மிக முக்கியமானது. அதுக்கு மேலே நாங்களே எடுத்த அடுத்த காரணிகள் சில காரணிகள் இருக்கலாம். நான் சொன்னபடியே டயபெட்டிக் இருந்தால் டயபெட்டிக்கை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். சீனியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட உள்ள சரியான கஷ்டம். சீனியை கணக்கே எடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் சீனியை கணக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த சீனியும் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஒன்றுக்குமே சிம்டம் இல்லை, அது குணங்குறிகள் இல்லை. புஸ்தகத்தில் தான் இருக்கும் குணங்குறிகள். யூரின் பாஸ் பண்ணும், நைட்டில் யூரின் போகும், அதெல்லாம் அப்படி எல்லாருக்கும் இருக்காது. அப்படி புஸ்தகத்தில் குணங்குறிகள் இருந்தால் எல்லோரும் புஸ்தகம் படித்த எல்லோரும் டாக்டர் ஆகிடலாம். ஏன்னா குணங்குறிகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணுறது கூட. குணங்குறிகள் இல்லை. நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணி இது வர தொடங்கிடுச்சோ அப்போவே நீங்கள் கவனமாக இருக்கிறது. முக்கியமாக டயபெட்டிக். ஏன்னா இந்த டயபெட்டிக் வந்து சீனி நோய் இல்லை. டயபெட்டிக் சீனி ஒரு குணங்குறி தான் சீனி. அது உடம்புக்கு எல்லா இடத்துலையும் பாவிக்கலாம். மிக முக்கியமாக பாதிக்கும் ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டையும் கிட்னியையும் சத்தமே இல்லாமல் உங்களுக்கு அந்த முதலாவது டயபெட்டிக் செய்கிற வேலை உங்களோட நெஞ்சு வலி வர தன்மை இல்லாமல் ஆக்கிடும். அப்போ உங்களுக்கு நெஞ்சு வலியே வராமல் தான் ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் படிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, மிக வேகமாக படியும். அப்போ நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு நெஞ்சு வலி இல்லையே, நான் தான் ஓடுறேனே, என்னை மகனை விட வேகமாக நான் ஓடுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் எப்படி எனக்கு 3 blocks வந்துச்சு, எப்படி ஏன் டாக்டர் பைபாஸ் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஸோ டயபெட்டிக் கண்ட்ரோல் மிக முக்கியம். நீங்கள் உங்களை இப்போவே சீனி பழக்க வழக்கங்களை சரியாக மாற்றிக்கிறதுக்கு முதல்ல எக்ஸசைஸ், அடுத்தது டயபெட்டிக் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது மீட் ப்ராடக்ட்ஸை குறைச்சிருங்க. அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறது. எல்லோரும் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொலஸ்ட்ரால் உண்மையாக இலங்கையில் 3வது காரணிக்கு தான் ஹார்ட் அட்டாக். கொலஸ்ட்ராலில் முதலாவது காரணி டயபெட்டிக். ரைட். கொலஸ்ட்ரால் குறைக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்சது, மருந்து இல்லாமல் நான் சொல்கிறேன், முடிஞ்ச மட்டுமே மீட் ப்ராடக்ட்ஸை மீட்னா மாமிச வகை குறைக்கணும். அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா 2 காலுக்கு மேலிருந்தால் எதையும் சாப்பிடாதீங்க. இதே 2 கால்னால் இப்போ மீனுக்கு பாருங்கள் காலே இல்லை, நிறையாவே சாப்பிடலாம். சிக்கனுக்கு இருக்குது 2 கால் தான் சாப்பிடலாம். ஆனால் இப்போ சிக்கனில் அவங்க ஏதாவதுமான ஹோர்மோன்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், சாப்பிடலாம். அதுக்கு மேலே இருந்தால் பாருங்கள் பீஃப், மட்டன், போக், ஆடு, கோழி, ஆடு, மாடு, பன்றி இறைச்சி சாப்பிட்றது மூலியம் தவறுங்க. நண்டு சாப்பிடலுமே இல்லாது, நண்டு சாப்பிடாது, நிறையா கால் இருக்குது. இறால் சாப்பிடலுமே இல்லாது. அப்போ 2 காலுக்கு மேலேயும் சாப்பிடாதீங்க. ஏன்னா இது கொலஸ்ட்ரால் அனிமல்ஸில் தான் கொலஸ்ட்ரால் அளவு கூட. பிளான்ஸில் கொலஸ்ட்ரால் பிடிக்கிற அபிலிட்டி சரியான குறைவு. அதனால் அனிமல் ஃபுட்டு தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மற்றது ஸ்மோக்கிங் தேங்க் காட் ஸ்ரீலங்காவில் ஸ்மோக்கிங் சரியான குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஸ்மோக்கிங்கை பற்றி இளைய தலைமுறை நடுவில் ஆல்கஹால் கூட இருக்குது, ஸ்மோக்கிங் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஸ்மோக்கிங் இஸ் a very important reason. டயபெட்டிக் அண்ட் ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தல் மிக பாரதூரமாக ஹார்ட்டை பாதிக்கும். ஹார்ட்டை பற்றியும் பாதிக்காது, கிட்னியையும் பாதிக்கும். புகைப்பிடித்தல் தவறுங்க. அப்போ என்ற மெயின் அட்வைஸ் என்ன? அடுத்து ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் இப்போ எங்கள் ஜெனரேஷனில் எங்களுக்கு ஜாப், எக்ஸாமினேஷன், இது நாங்கள் சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை மன அழுத்தத்தில் தான் எல்லாமே இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணி. அதனால் ஏராளமான ஹோர்மோன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு பாதிக்கணும். சரியா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எதையும் ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்காதீங்க. டெய்லி எக்ஸசைஸ் செய்யுங்க. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை சரியாக, உணவு பழக்க வழக்கத்தை சரியாக பாதுகாத்தீங்கன்னா அதே போதும் ஹார்ட் அட்டாக்கு ப்ரிவென்ட் பண்ணிடுங்க. ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்று பரம்பரை அழகின் மூலம் கட்டுப்படுவதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதை போன்று சரியாக உடற்பயிற்சி செய்து உணவு பழக்க வழக்கத்தை ஆரோக்கியமாக பேணுதல் என்பது ஏற்படக்கூடிய மற்ற 4 காரணிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நோய் வந்த பின்பு சிகிச்சை பெறுவதை விட சிறப்பானது எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை கட்டுப்படுத்தி நோய் வராமலே எங்களை தற்காத்துக் கொள்வதுதான். எனவே இந்த இருதய கோளாறுகளை பற்றி கதைக்கின்ற போது டாக்டர், ஏற்கனவே இருதய கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கான உங்கள் அறிவுரை என்ன? ஏராளமாக இருதய பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவர்களுக்கு ஒன்று ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இருப்பாங்க,
இல்லாட்டி ஹார்ட்டை வேல்வ்னு இருக்குது, அதில் ஆப்ரேஷன் செஞ்ச சர்ஜரி சத்திர சிகிச்சைக்கு போன பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தல் இந்த நான் சொன்ன முதல் கொடுத்த அறிவுறுத்தல் மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்க மாதிரி இவங்களுக்கு மிக முக்கியமானது மருந்து வகைகள். இவங்க நினைச்சபடி மருந்துகளை நிப்பாட்ட இயலாது. அதுதான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் சில மருந்துகள் நிப்பாட்டிடாது. உதாரணமாக சொல்கிறோம், ஹார்ட்டுக்கு நாங்கள் பைபாஸ் செஞ்சிட்டோம் இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணி பைபாஸ் செஞ்ச பிறகு மக்களோட நம்பிக்கை இருக்குது, பைபாஸ் செஞ்ச பிறகு கம்ப்ளீட்லி க்யூர்ட். நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு மருந்தும் தேவையில்லை, ஹார்ட்டில் பிளாக் இருந்துச்சு, டாக்டர் பைபாஸ் செஞ்சிட்டாரு, இனி எனக்கு மருந்து இருக்குது, நான் தான் நார்மல் ஆகிட்டேன். அது பிழையான கருத்து. ஏன் பிழையான கருத்துனா, உங்களுக்கு ஹார்ட்டில் எப்படி கொலஸ்ட்ரால் படியுதுன்னா, ஹார்ட்டில் உங்களுக்கு ரத்த குழாய்க்கு மேலே இப்போ நான்ஸ்டிக் பேனை பார்த்துருப்பீங்க நீங்கள். நான்ஸ்டிக் பேனில் எவ்வளோ தான் ஆயில் போட்டாலுமே நான்ஸ்டிக் பேனில் ஸ்டிக் ஒட்டாது, அது இப்படி இருக்கும். நான்ஸ்டிக் பேன் ஒரு இடத்துல சுரண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு தான் எல்லாம் ஒட்டும். அதே மாதிரி தான் உங்களோட ஹார்ட்லேயும் உங்களோட ரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஒரு கவர் ஒன்று இருக்குது. அந்த கவரில் ஒரு டேமேஜ் வந்த பிறகு தான் அந்த இடத்துல கொலஸ்ட்ரால் போய்ட்டு படியும். அதனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு தான் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது, எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்னு இந்த நான்ஸ்டிக் பேன் கவர் மாதிரி ஹார்ட்டுக்கு இருக்கிற கவர் டேமேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த இடத்துல தான் பிளாக் இருக்குது. இப்போ அதை பைபாஸ் பண்ணி செஞ்சிட்டாங்க. இல்லாட்டி நான் முதல்ல செஞ்ச மாதிரி கீ ஹோல் செஞ்ச மாதிரி ஸ்டென்ட் போடுறேன்னு சொல்லி அந்த இடத்த துப்புரவாக்கி அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் ஒன்று போட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியாது எத்தனை இடத்துல இந்த டேமேஜ் இருக்குது அப்படின்னு. டேமேஜ் ஆன இடத்துல தான் நாங்கள் எங்களை ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு தெரியாது இன்னும் டேமேஜ் எத்தனை இடத்துல இந்த மாதிரி அந்த நான்ஸ்டிக் கவரிங் டேமேஜ் ஆகி இருக்குது அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அதில் படியும், இன்னும் கொஞ்சம் நாள் இன்னொரு இடத்துல படியும். இது அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் மருந்துகளை நிப்பாட்ட வேணாம்னு சொல்கிறோம். உண்மையாக அஸ்பிரின் மருந்தையும் ஸ்டாட்டின் மருந்தையும் சரி நான் சொன்னேன் அட்டவாஸ்டாட்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அஸ்பிரினையும் ஸ்டாட்டினையும் ஒரு நாள் நிப்பாட்டாதீங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் லைஃப் லாங் குடிக்க வேண்டி வரும். இது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, நீங்கள் பைபாஸ் செஞ்சதுனால இல்லை, இது ப்ரிவென்ஷன். உங்களுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்குது, இன்னொரு இடத்துல கொலஸ்ட்ரால் படியாமல் இருக்குது, தடுக்கத்தான் இந்த அஸ்பிரின் மருந்து இருக்குது. அது மறந்துடாதீங்க. அடுத்த மருந்து தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வாஃபரின் மருந்து. இந்த வாஃபரின் மருந்து அப்படி தான் சரியான முக்கியம், ஸ்பெஷலி வேல்வ் சர்ஜரி செஞ்ச பேஷண்ட்டுக்கு. ஹார்ட் வேல்வ் சர்ஜரி என்னென்னா, ஹார்ட்டில் இருக்க வேல்வுக்கு நிறைய பேர் இப்போ இருக்காங்க வேல்வ் சர்ஜரி செஞ்சு ஹார்ட் வேல்வ் வேலை செய்யாட்டி நீங்கள் மெட்டல் வேல்வ் செஞ்சு ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெட்டல் வேல்வ், இந்த மெட்டல் வேல்வ் எப்படியுமே மெட்டல் தான், இது மெஷின் தான். அப்போ இதில் ரத்தம் போடுற நேரத்தில் பிளாக் ஆக பார்க்கும், க்ளாட் பண்ண பார்க்கும். அப்போ அதுக்கு இந்த வாஃபரின் மருந்து நிப்பாடக்கூடாது. இந்த வாஃபரினால தான் இந்த க்ளாட் வராமல் வாஃபரின் இந்த ரத்தத்தை உறைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். இதே பேஷண்ட்ஸ் வாஃபரின் குடிப்பாங்க, அது சரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐஎன்ஆர்னு செக் பண்ணி தான் அந்த வாஃபரின் குடிக்கிறதுக்கு செக் பண்ணவே மாட்டாங்க. முதல் நாள் எப்போ கிளினிக்லேருந்து வெளியே போகிறாங்களோ மறந்துடுவாங்க. ஐஎன்ஆர் சில சமயம் கரையான குறைவாக இருக்கும், அந்த குடிச்சே வேலை இல்லை, அவங்க மறந்துடாங்க, பெரிய உயிராபத்துக்கு ஏற்படுற மாதிரி இருக்கலாம். அது ஒரு காரணம். அதுவும் வேல்வ் செஞ்ச பேஷண்ட்டுக்கு. மூணாவது இந்த கீஹோல் சர்ஜரி செஞ்ச பேஷண்ட்ஸ். கீஹோல் சர்ஜரி பேஷண்ட்ஸுக்கு நான் சொன்னேன், ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் நாங்கள் டக்குன்னு கூட்டி கொண்டு போய் கீஹோல் சர்ஜரியில் ஸ்டென்ட் ஒன்று போட்டு அந்த டியூப் ஒன்று போடுவோம். ஆனால் என்ன முக்கியம்னா, இந்த டியூப் ஹார்ட்டுக்குள்ளுக்கு இப்படி இருக்கும், ஆனால் டியூப்பில் ரத்தம் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் போகிற நேரத்தில். திடீர்னு ரத்தம் கட்டி வந்துடும் இந்த மெட்டல்னால். அப்போ அதை கொஞ்ச நாள் டிஷ்யூ மெதுவாக வளர்ந்து இந்த ஸ்டென்ட்டை அப்படியே மூடிடும். மூடின பிறகு ரத்தத்துக்கும் ஸ்டென்ட்டுக்கும் கான்டாக்ட் இருக்காது இந்த மெட்டலுக்கும். அதுக்கு பிறகு பிரச்சனை இருக்காது. அது 3 months to 1 year ஆகும் அந்த கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறதுக்கு. அது மட்டும் ரத்தத்தில் உறையிற தன்மையை குறைச்சி தான் வச்சுருக்காரு. அதுக்கு நாங்கள் அஸ்பிரினை மட்டும் கொடுக்க மாட்டோம், அஸ்பிரினோடு சேர்த்து குளோபிலோகிரல்னு ஒரு மருந்து கொடுப்போம். அது இன்னும் ரத்தத்தில் உரையாகவும் வச்சுருக்காரு. அப்போ இதில் எவ்வளோ தான் ரத்தம் பட்டாலும் உரையாது, கொஞ்ச நாள் தன்னாலே சுகமாகிடும், இது கவர் ஆகிரும். இதையும் நான் சொல்லுவேன், சாப்பாடை மறந்தாலும் 1 yearக்கு இந்த அஸ்பிரின் குளோபிகல் மருந்து மறந்துடாதீங்க. இது கட்டாயம் என்னால் டிவியில் சொல்ல வேண்டிய விஷயந்தான். இது நிறைய பேர் ஏன் 2 மருந்து டாக்டர் கொடுக்குறாரு, ஒரு மருந்து போதும் தானே ரத்த உரையாக வைக்கிறதுக்கு, ஏன் 2 மருந்து ஒன்றும் நிப்பாட்டிடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. இல்லாட்டி அவங்க நிப்பாட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கும். ஒரு பக்கம் அடுத்த வீட்டு மாமியை பார்க்க போவாங்க, அப்புறம் இன்றைக்கி மருந்து இல்லாட்டி பரவாயில்ல, 2 நாள் கழித்து வீட்டுக்கு போய்ட்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க.
இல்லாட்டி கிளினிக்கு வர லேட் ஆகிரும். 2 நாளே கிளினிக்கு என் கிளினிக் டாக்டரோட கிளினிக் ஒரு 2 நாள் லேட் ஆகிடுச்சுன்னா டாக்டர் போன பிறகு எழுதிக்கிறோம், எல்லா மருந்தையும் ஒன்றா எழுதி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அதிமுக்கியமான மருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்து கடையிலையாவது வாங்கி அந்த 2 மருந்து மட்டுமாவது வாங்கி குடிக்கிறதுக்கு ஸ்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா. அதே மாதிரி டாக்டருக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையான மருந்து அது 2 நாளைக்குனாலும் முக்கியமாக மற்ற மருந்துகளை வாங்காட்டியும் அந்த மருந்துகளை வாங்கி குடிச்சிடுங்க. ஆஸ்பிரின் போடுறதுக்கு இது ஸ்டென்ட் போட பேஷண்ட்டுக்கு சரியான முக்கியமானது. எனவே டாக்டர், ஏற்கனவே இந்த இருதய கோளாறுகள் உடைய அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வர்களுக்கான உங்களுடைய அறிவுறுத்தலாக அமைந்தது இதற்கான மாத்திரைகளை பயன்படுத்துகின்ற போது அதனுடைய அளவும் அதன் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அதற்கான காலமும் குறித்து அவர்கள் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி. எனவே நாங்கள் நீண்ட காலமாக ஒரு மாத்திரை எடுக்க வேண்டும் என்று ஒரு சலித்து கொள்ளாது இது இன்னொரு நோயை உருவாக்காமல் இருப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுகின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் என்பது உறுதி செய்யப்படும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே இருதயத்தினுடைய தொழிற்பாடு, அது சம்பந்த கோளாறுகள், நோய்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ற பல்வேறு விடயங்களில் நாங்கள் தெளிவினை பெற்றிருந்தோம். எம்மோடு இணைந்து தமக்கான நேரத்தை ஒதுக்கி நமக்கான தெளிவினை தந்திருந்தார் நவலோக வைத்தியசாலையின் உடைய விசேட இருதய வைத்திய நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பிரியதர்ஷன் அவர்கள். நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது இருதயத்தினுடைய தொழிற்பாடு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், நாங்கள் அதை எவ்வாறு தற்காத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ற பல்வேறு விடயங்களில் உங்களுக்கான தெளிவினை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.